வணக்கம் சொந்தங்களே. இது செகண்ட் வீக் ரெண்டாவது கிழமையில் நாங்கள் கான்க்ரீட் ஆல்ரெடி வந்து போட்டு முடிச்சாச்சுது. இப்போ என்ன வேலை நடக்குதுன்னு சொல்லி உங்களோட சேர்ந்து நான் பார்க்க போகிறோம். வந்து பார்ப்போம். பாருங்கள், இது ஃபுல்லாக கான்க்ரீட் வந்து பின்னால் போட்டாச்சு. ஒரு சம்மர் ஹவுஸ் வந்து பின்னுக்கு வரப்போகுது. சம்மர் ஹவுஸ் வந்து பின்னால் வர்றதுக்காக கான்க்ரீட் இங்கேயும் போட்டிருக்குது. இது ஒரு கனெக்ஷனோட தண்ணி லைன்கள் போட்டு லைன்கள் கனெக்ஷனோட செய்யக்கூடிய மாதிரியான அமைப்பு. பின்னால் பாருங்க, வா என்ன வாங்கிட்டு வாங்க. பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 4 மீட்டருக்குரிய பிரிக் ஒர்க், 4 மீட்டருக்குரிய பிரிக் ஒர்க் ஸ்பெஷலிஸ்ட் பிரிக்கர்ஸ், ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் இன் UK. எங்களோட அசோசியேட் பண்ணி இவ்வளவு காலம் அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. த குயிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் த குவாலிட்டி ஒர்க்கர்ஸ். என்ஜினியரிங் பிரிக்ஸ் வந்து ஃபவுண்டேஷனுக்கு கீழே, அதாவது வந்து கான்க்ரீட்டில் போட்ட லெவலில் இருந்து வரதான் இந்த என்ஜினியரிங் பிரிக்குன்னு சொல்லி சொல்கிறது. அதை விட வந்து இந்த இடங்களில் வந்து தேம்ஸ் வாட்டர்ன்ற கன்சர்ன் இருக்குது. அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கான்க்ரீட் லைன்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கலாம். மற்றது வந்து பிரிக் ஒர்க்ஸ், அதாவது வந்து டிபிசிக்குரிய சகல விதமான ஏற்பாடுகளும் வந்து மின்னல் வேகத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இது 2வது கிழமை. பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வேலை வந்து எவ்வளோ குயிக்காக எவ்வளோ துரித கதையில் இதை நாங்கள் முடிக்கிறோம்னு சொல்லி பார்ப்போம். ரைட். மெட்டீரியல் எல்லாம் வந்து மின்னல் வேகத்தில் சகல விதமான அமைப்புகளும் போய்கொண்டிருக்குது. அப்படியே குயிக்காக உள்ளுக்குறுக்கா போய் பார்ப்போம். வீட்டுக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே அடித்து பிரிச்சுட்டாங்க. ஃபுல் கம்ப்ளீட். கீழுக்கு இது கிச்சன் எல்லாமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி, பாத்ரூம்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபுல்லாக எல்லாமே எடுத்தபடி இருக்குது. பார்ட்டிவல் இஷ்யூக்கள் எல்லாமே நாங்கள் டீல் பண்ணி, பக்கத்து அங்கால் சைடு இங்கால் சைடு எல்லாமே டீல் பண்ணி நாங்கள் இப்போ 2வது கிழமையிலே இது போய் கொண்டிருக்குது. அப்படி மேலே போய் பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கலட்டக்கூடிய சீலிங் எல்லாமே ஒப்வியஸ்லி நிறைய சேஞ்சஸ் வந்து இதுக்கு வரப்போகுது. அதில் மேட்டு கருத்து வேண்டாம். ஆனால் மேலே எல்லாமே வச்சு, இங்கே சீலிங் எல்லாமே வச்சு லொஃப்ட்கான போய்விட்டார்கள். இன்சைட் த லாஃப்ட் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. தண்ணி டேங்கல், பழைய காலத்து சிஸ்டங்கள் டேங்கல் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையுமே தாண்டி எல்லா விதமான ஒர்க்கும் வந்து 2வது கிழமையில் போய்கொண்டிருக்குது. ரைட் மக்களே, இப்போ லொஃப்ட்டுக்கு நிற்கிறேன். இது வந்து ஸ்டீலினுடைய பிளான் வந்து நான் காய்ச்சிட்ருக்கேன். ஸ்டீல் பிளான் வந்து எங்கெங்கே இந்த ஸ்டீல் வந்து போகிறேன்னு சொல்லி. யூ கேன் see the height here is really, I think it's 2.4. இதில் இந்த 2.4 இதான் நிறைய பேர் இதில் வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து எவ்வளோ இஷ்யூ என்னென்னு சொன்னால், 2.4 வந்து நாங்கள் வச்சுக்கொண்டு இந்த ஸ்டீலில் நம்ம செய்யல உள்ளுக்கு வந்து நல்ல ஹெட்ரூம் வந்து வராது. தாராளமான ஹெட்ரூம் வந்து உள்ளுக்கு நல்லா இருக்காது. இப்போ நாங்கள் இதை எப்படி இதான் ஒரிஜினல் பிளான், இதான் அதை தந்திருக்கிற பிளான். இதை நாங்கள் ஆல்டர் பண்ணி செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்ன்றது தான் விஷயம். ரைட். இந்த வீடியோ எல்லாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி காஸ்ட். ஆனால் நாங்கள் அதை செய்கிறோம். எப்படி செய்ய போகிறோம்னு சொன்னால், கீழே உள்ள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து நல்ல ஹைட்டு, ஓரளவு தேவையான ஹைட் இருக்குது. அதுக்கு நாங்கள் ட்ராப் பண்ணி அந்த ஸ்டீலை வந்து நாங்கள் அதில் வச்சு ஃப்ளோ ஜோய்ஸை வந்து கீழே ரன் பண்ணி, இல்லாட்டி இந்த ஃப்ளோ ஜோய்ஸுக்கு மேலே தான் பேர் அந்த ஃப்ளோ ஜோய்ஸை ரன் பண்ணி இதை விட கொஞ்சம் கூடின ஹைட் எடுக்க போகிறோம். இல்லாட்டி வந்து இதெல்லாம் முடியக்க நல்ல ஏதோ அந்த ஒரு இனிலண்ட் ஒரு பாக்ஸுக்கு நிற்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ we need to have a good height. அதை எடுக்கிறதுக்காக முயற்சிகள், ஸ்டீல் வந்து உள்ளுக்கு வைக்க போகிறாங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் தான் இது செய்து கொண்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன்னு இப்போ பாருங்கள். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரீபோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தால் தாராளமாக எனக்கு கால் பண்ணாலும் சரி, இல்லாட்டி எழுதி கேட்டாலும் சரி, இல்லாட்டி இன்பாக்ஸ் பண்ணாலும் சரி. ஓகே, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். கீப் ஸ்டே டியூன் அண்ட் see you later.